மறுபடியும் நன்றி சொல்றதுக்காக வந்திருக்கேன் இந்த வாட்டி மயிலாட் படத்துக்காக. சில படங்கள் வந்து எனக்கு ஒரு பணி, ஒரு ஜாப் எடுத்திருக்கோம், இந்த ஜாபை நல்லா செய்யணும் அப்படின்னு நினைப்போம். ஒரு சில படங்கள் மட்டும்தான் நமக்கு ஓகே இது நமக்கு ஒரு பொறுப்பு, ஒரு இசைக்கலைஞனாகவும் சரி ஒரு மனிதனாகவும் நமக்கு இது ஒரு பெரிய பொறுப்பு, இதில் வந்து ஜாபை முடிச்சா பத்தாது, நம்ம இதை பதிவாகவும் வந்து ரொம்ப நேர்த்தியான வருங்காலங்களுக்கான ஒரு நல்ல பதிவாகவும் இது அமையணுங்கும் பொழுது நமக்கு அது ரெண்டு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகிடும். எப்பயுமே ராஜமுருகன் சாருடைய உரையாடல்கள் நமக்கு நடக்கும்போதோ, அவர் எனக்கு பாட்டு எழுதும் போதோ, இல்லை அவரோட படத்துக்கு நான் இசையமைக்கும் போதோ எப்பயுமே அந்த பொறுப்புன்ற விஷயத்தை தான் நான் ரொம்ப உணர்ந்திருக்கேன். ஸோ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கிரியேட்டர். ஜோக்கர் படத்தில் ஆரம்பித்தோம், அதுக்கு முன்னாடி குக்குல பாடுற டைம்லேருந்தே அவரை வந்து ஒரு கிரியேட்டராக, ஒரு மனிதராக, அவரோட சிந்தனைகள் என்ன, அவர் என்ன மாதிரி ஒரு படைப்பாளின்றது எப்பயுமே சர்ப்ரைசிங்காக இருக்கும் எனக்கு. அதே மாதிரி மயிலாட் படத்தில் இன்னொரு புது விதத்தில் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாரு. அதாவது அவருக்கே உரித்தான அந்த பொலிட்டிக்கல் சட்டையரை வந்து ரொம்ப ஒரு ஜனரஞ்சகமாக எல்லாரும் ரசிக்கும்படியாக அவர் கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. அவர் இத்தனை வருஷமாக பார்க்குற ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு பிரதராக எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஸோ மயிலாட் படத்தை எனக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அவரும் அதில் 2 பாடல்கள் எழுதியிருந்தார், ரொம்ப சிறப்பாக அந்த பாடல்களும் எனக்கு அமைஞ்சது. அதே மாதிரி சசி சாருக்கும் இது ரொம்ப தொடர்ச்சியாக, அதாவது டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்புறம் இந்த படம் திரும்ப அவரோட சேர்ந்து ஒரு வெற்றியில் பங்கேற்கிறதுன்றது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு தருணமாக உணர்றேன். அப்புறம் அம்பேத் சார், நிறைய நாங்கள் நேரில் மீட் பண்ணி பேசினதை விட ஃபோனில் பேசினது தான் அதிகம். ஸோ இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட நடந்த அந்த உரையாடலை தான் நான் இப்போ எனக்கு நினைவுக்கு வருது. ஏன்னா இந்த படம் வந்து ஒரு சமூகத்துக்கு நல்ல ஒரு விஷயத்த செய்யக்கூடிய படம், இதை வந்து நான் நின்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்த இந்த முயற்சி இன்னைக்கு வெற்றி அப்படின்ற ஒரு புள்ளியில் வந்து நின்னதுக்கு ரொம்ப ரொம்ப அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். போன ஃபங்க்ஷன்லேயே விட்டுட்டேன் சத்யராஜ் அவர்களை பற்றி பேசுறதுக்கு. அவர் வந்து ரொம்ப ஒரு சென்சிபிளான எடிட்டர். முதல்ல படத்தை அவர் கட் பண்ணி பார்த்தபோது அவரோட ஸ்டுடியோவில் தான் பார்த்தோம், அவரோட எடிட் ஸ்வீட்டில் தான். அண்ட் அவ்வளோ நிறைய நல்ல படங்களும் பண்ணியிருக்காரு. தொடர்ச்சியாக இன்னும் வந்து ஒரு கல்ட் ஃபிலிம்ஸ் நிறையா பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதில் மயிலாடும் கண்டிப்பாக ஒரு மைல்கல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அவரை பொறுத்த வரைக்கும். அண்ட் ரொம்ப ரொம்ப ஹேட் ஃபன் ஒர்க்கிங் வித் சத்யராஜ். இன்ஃபேக்ட் எனக்கு மியூசிக்கலாக சில இன்புட்லாம் கொடுத்தாரு. இந்த மாதிரி படத்தில் நாங்கள் மியூசிக் முடிச்சுட்டு பார்க்கும்பொழுது இந்த இடத்துல இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. எடிட்டர்ஸ் பொதுவாகவே அவங்களுக்கு அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சூப்பராக இருக்கும். அண்ட் எடிட் டேபிளில் சம்டைம்ஸ் வென் ஸ்டோரிஸ் ஹேப்பன் அவங்களால அந்த ஒரு விஷயத்த வந்து பல்ஸ் பிடிச்சி பார்த்துட முடியும். ஸோ மயிலாடில் வந்து டைட்டில் மியூசிக் வந்து நான் வேறு மாதிரி பண்ணியிருந்தேன் முதல்ல. அது வந்து அவர் தான் வந்து அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐடியா கொடுத்து அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஐடியா மாறி இந்த மாதிரி பண்ணோம். ஒன்ஸ் அகெயின் இந்த மாதிரி படங்கள் ஜெயிக்கிறதுக்கு எல்லாரும் நாங்கள் எவ்வளோ உழைச்சாலும் எவ்வளோ வேலை பண்ணாலும் எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் கொடுக்கறது தான் பாஸ் எங்களுக்கு. ஸோ ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாரும் பார்த்துட்டு இந்த படம் வந்து ரொம்ப சிறந்த படம். வி கேன் கீப் கம்பேரிங் கலெக்ஷன்ஸ், இது எவ்வளோ பண்ணிச்சு இது எவ்வளோ பண்ணிச்சுன்னு சொல்லலாம். ஆனால் நிறைய படங்கள் வந்து காலத்தை தாண்டி ஒரு சில படங்கள் வந்து என்ன சொல்றது, ஒரு எப்பயுமே நிழல் யாருக்கு வேணுமோ, யாருக்கு அந்த கம்ஃபர்ட் வேணுமோ, யாருக்கு அந்த இடம் வேணுமோ, யாருக்கு மனிதத்தை பற்றின சிந்தனையை ஒரு டைம் திரும்ப ரீதிங்க் பண்ணி பார்க்கணுமோ, ஒரு ஆலமரம் மாதிரி சில படங்கள் எப்பயுமே இருக்கும். அந்த லிஸ்ட்ல மயிலாட் படத்தையும் ரசிகர்கள் வச்சிருக்காங்க இப்போ அப்படின்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒன்ஸ் அகெயின் இந்த படத்துல இசைக்காக வேலை பண்ண எல்லாரையுமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஒவ்வொருத்தரையாக தேங்க் பண்ண டைமில். ஸோ மொத்த மியூசிஷியன்ஸுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்குமே என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா, திரும்ப நல்ல படங்களுக்கு ஒரு பலமாக இருந்து கையை பிடிச்சி தூக்கி விட்டு ஜனங்க கிட்ட கொண்டு போய் எங்களை சேர்க்குற அந்த பணியை நீங்கள் தொடர்ந்து செய்வீங்க. இன்னும் இந்த மாதிரி பல நல்ல படைப்புகளை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணுன்ற ஆர்வத்தையும் இது கொடுக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாரும் வந்ததுக்கு. மயிலாட் படம் தொடர்ந்து இன்னும் நல்லா ஓடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நீங்கள் யூ ஷுட் கீப் ஸ்ப்ரெட்டிங் த வேர்ட் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. முதல்ல இவ்வளோ வேலைக்கு நடுவில் இந்த தேங்க்ஸ் மீட் வந்து கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஊக்கமும் ஆக்கமும் தந்து, இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடியிலேருந்தே இன்னைக்கு வரைக்கும் இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு வெறித்தனமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்க இந்த மாதிரி ஒரு ஹீரோவை சத்தியமாக நான் பார்த்ததே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல சிறந்த நடிகர், மனிதநேயம் உள்ள, மனிதாபிமானம் உள்ள ஒரு அற்புதமான நடிகர் அண்ணன் சசிகுமார் அவர்களுக்கும் மற்றும் இந்த படத்தின் இயக்குனர் அருமை நண்பர் ராஜமுருகன் அவர்களுக்கும்
மற்றும் எனக்கு முன்னதாக இந்த படத்தை பற்றி பேசிய அருமையான ஒரு மியூசிக் டைரக்டர். மனிதநேயம் வெறும் வார்த்தைகளை மட்டும் அல்ல, அது உள்ளத்துல இருக்கணும். அந்த நல்ல உள்ளத்தோட பேசிய அருமை நண்பர் ஷான்ரோல்டன் அவர்களுக்கும், எடிட்டர் சத்யராஜ் அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை பத்திரிகை நண்பர்கள், ஊடகவியல் நண்பர்கள், இந்த படத்தை மக்கள்கிட்ட ரொம்ப நல்ல படம், சிறந்த படம் அப்படின்னு கொண்டு போயிட்டு இன்று வரை சேர்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த படத்தில் வெளியிட்ட அனைத்து விநியோகஸ்தர்களுக்கும் மற்றும் இந்த படத்தில் எப்படியாவது வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று எனக்கு துணையாக இருந்த அண்ணன் ஜேம்ஸ் கோபால் அவர்களுக்கும் மற்றும் நாராயணசாமி அவர்களுக்கும் வந்திருக்கின்ற அனைவருக்கும் எனது அன்பார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் தியேட்டரில் நம்ம ஷான் சொன்ன மாதிரி தியேட்டரில் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுறது முக்கியம் இல்லை, ஆனால் மக்கள்கிட்ட எப்படி போய் சேர்ந்தது அப்படின்றது தான் முக்கியம். இந்த படத்தை பார்த்தவங்க யாராவது ஒரு 10 பேராவது தன் கேரக்டரை மாற்றி மனித நேயத்தோட மனிதாபிமானத்தோட வாழ்ந்தாங்கன்னா அதுவே இந்த படத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக நாங்கள் கருதுகிறோம். அது மட்டும் அல்ல, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வெற்றி படம் தான். ஏன்னா இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் சேட்டலைட் ரைட்ஸை படம் பார்த்து ரொம்ப நல்ல படம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிய விஜய் டிவிக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்கிறேன். இன்னும் சில நாட்களில் கண்டிப்பாக ஓடிடியில் இந்த படம் வரும். ஓடிடியில் மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தும். ராஜமுருகன் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நான் தெரியப்படுத்துவது, இந்த படம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி படம். நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் இதை விட இன்னும் பெரிய வெற்றி அடைவீங்க. அண்ணன் சசிகுமார் அவர்களுக்கும் நான் இன்றைக்கி சொல்கிறேன், நீங்கள் நேராக வாங்க. ஜிப்சியை விட எனக்கு இந்த படம் வெற்றி படம் தான். நான் திருப்தியாக இருக்கேன். வாங்க, அடுத்த படமும் நம்ம சேர்ந்து பண்ணுவோம். அது மட்டும் இல்லை, இன்னும் சில விஷயங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த படத்துக்கு ஓடிடியும் சரி பெரிய வரவேற்பு கிடைக்கும். விஜய் டிவிக்கு திரும்ப திரும்ப நான் ஒரு நன்றியை சொல்கிறேன். அவங்க படம் பார்த்துட்டு படம் ரொம்ப சூப்பராக இருக்குது, எங்களுக்கு சேட்டலைட்டில் நல்லா போகும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து அவங்க அந்த பெரிய விலைக்கு விஜய் டிவியில் வாங்கியிருக்காங்க. ஸோ விஜய் டிவிக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. வந்திருக்கின்ற பத்திரிகை நண்பர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல படங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய படங்கள் டாடாவாகட்டும், டிஎன்ஏ ஆகட்டும், எல்லாத்துக்கும் உங்களுடைய சப்போர்ட் மிக முக்கியமானது. வர இருக்கின்ற ஓடிடியில் ரிலீஸ் பண்ணும்போது மீண்டும் நீங்கள் அனைவரும் இந்த படத்தை வெற்றி படமாக ஆக்குவதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கூறி அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.